இதான் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற லெப்பு. இப்படி ஓட்டணும். உளுந்துடுச்சு. இப்படி தான் ஓட்டுறது. ஆனால் நமக்கு ஓட்ட இல்லை, ஓட்ட தெரியலை அப்படின்ட்டு. ஸ்பேஸ் சயின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். மேலே பாருங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு. வேறு லெவலில் இருக்கா, வேறு லெவலில் இருக்கா, வேறு லெவலில் இருக்கா. வேத்தா வேத்தா வேத்தா. இதுகளுக்கு ஒரு பைனாக்குலர் வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு தனியாக வச்சுருக்கு. எப்படி பார்க்குறீ? இதுக்குள்ளால பார்க்கணும். சரியா? வேத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் சீரியஸாக இது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இதுக்குள்ளே கூப்பிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். வித்தியாசமாக நம்ம வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இதில் மூணுங்கய்யா. இதில் இதுதான் அது அந்த ஸ்பேஸு விளங்குதா? இது சூரியன், இது சூரியன். அதை சுற்றி நிலவும் மற்ற கிரகங்களும் சுற்றிட்டுருக்கு. சோலார் சிஸ்டத்தை அப்படியே செஞ்சு வச்சுருக்கு. பிள்ளைகளை கூப்பிட்டு வரதுக்கு, சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு இந்த வேர்ல்டை வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து படித்து கொடுக்குறதுக்கு, அதுவும் ஸ்கூல் ட்ரிப்புக்கெலாம் பர்த்தான ஒரு இடம். பக்கா வேறு லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. 8 மணிக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகணும். 5:30 ஒரு இடத்துக்கு ஒரு ஹவர் வச்சாலும் காணாது. 3 மணி, அரை மணி நேரம் தான் வைக்கணும். ஸோ இது வந்துட்டு அடுத்தது இப்படி வச்சுருக்காங்க. பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எங்கேயா இங்கிலீஷை தானோ அந்த வந்துடுச்சு. டச் த ஸ்க்ரீன் டு ஸ்டார்ட். சரிங்களா? இப்படி இருக்கா இங்கிலீஷு. டச் ஐக்கோன் ரிவீல் த கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்கு. ரைட். ஒன்று டச் பண்ணோம்னாக்கா there are other planets like Earth. ரைட். இது எப்படி கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா கேள்வி கேட்கும். other planets like Earthன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் டு ஹெல்பர் மிஷன் other planet hunting project we are beginning to understand how many and what kind of planets orbit other stars அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸாக போட்டிருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கொள்ள இயலும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொண்டு வந்து இங்கே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு பதிலோட இது வந்துட்டு தருது. இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு பிட் வந்துட்டு இதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு இங்கே எல்லாமே அக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு டச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? கெமிக்கல்ஸ், இங்கிலீஷ், இதில் வந்துட்டு இங்கிலீஷ், அரபிக் 2 லாங்குவேஜும் கொடுக்குறாங்க. வாட் டஸ் த லைஃப் நீட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கொஸ்டின் கேட்குது. அண்ட் அதுக்கு பதிலையும் சொல்லிடுது. அதுக்கு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு அதுக்கு தக்கனையாக மாறுது, எல்லாம் செய்யுது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது முடிஞ்சு நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது போல். இது அதையும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். சரிங்களா?
நம்ம கூகுள் மேப்பில் வந்துட்டு இதெல்லாம் தேடினாலே கிடச்சிரும். இருந்தாலும் மேப் இல்லை, கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணாலே இதுக்கான ஆன்சர்லாம் பார்க்குறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்து நம்ம அதை சுற்றி பார்க்குற ஃபீலிங் வந்துட்டு எப்போயுமே கிடைக்காது, வேறு லெவலில் இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் எல்லாருமே வரணும் அப்படின்வேன். விபத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல நான் கொஞ்சம் அவமானப்படுவேன். ஏன்னு சொன்னால் இந்த இடம் அப்படி ஒரு பட்ட இடமா இருக்குது, வேறு லெவலு. உள்ளுக்க வீடியோ பண்ணுறதுக்கு அலவுடு, டிக்கெட் வந்து 3 கேடி, அதுக்கப்புறம் அந்த செல்ஃபி ஸ்டிக் அதெல்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறதெல்லாம் இங்கே அலவுடு இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ஓ, இது வந்துட்டு வேறு மாதிரிங்க. இதுக்கெல்லாம் என் மருமக பிள்ளைல கூப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நான் கூப்பிட்டு வரலாம், இதே மாதிரி சில்லாங்கால செய்யவும் மாட்டானுங்க. இந்த மாதிரி இது கிடக்கலாம் கூப்பிட்டு போகணுங்க பிள்ளைகளை. இந்த மாதிரி இடத்துக்குலாம் கட்டாயம் கூப்பிட்டு வரணும். லார்ஜ் ஹெட்ரோன் கொலிட்டர்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கானுங்க. The large hadron collider is buried 100 meters underground in a circle tunnel 27 kilometers in a circumference. It is currently the biggest particle accelerator and large physical experiment in the world சொல்லி போட்டிருக்கு. என்னத்தையோ புதைச்சிருக்காங்க, அதை பற்றி இதில் போட்டிருக்குது. இதை வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் விளங்கும். இதை எடுத்தாலும் கூகுளில் கேட்டால் தான் நமக்கு விஷயம் தெரியும். ஸோ இதுதான் விஷயம். சீரியஸாக ஒரு ஸ்பேஸை வந்து படிச்சுக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்லுவேன். இது என்னது, ஸ்பீட் அண்ட் ப்ரிசிஷன் ரிசல்ட்ஸ் இந்த LHC கேன் யூ பீட் அஸ் பர்டிகுலர் ஸ்மேஷிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்ஜெக்ட்னு சொல்லி போட்டிருக்குது. என்ன இது, எக்ஸலரேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என்னது இது, 40. ஓ, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். என்னது இது, சும்மா அடித்து பார்ப்போம். 300 வைப்போம், சரியா? Press the inject button to start. Keep pressing accelerator button. Screen display 440. Press inject again. Hit the glide button 440. Okay, இப்போ ஸ்டார்ட். Hit the glide button when the beam overload. என்ன beam overload ஆயிடுச்சு. inject again. ப்ரெஸ் இது அமர்த்திட்டனே. என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை. More speed in the first thing and good reaction in the collider get higher speed point. வரல, அடுத்தது போவோம். என்னமோ செஞ்சேன்னு மட்டும் தெரியும். இது அடுத்தது. இதுயா, இது நல்லா இருக்கு. அமேசிங் மிஷின் இங்கிலீஷ். ஹபிள் டிடெக்டர் பிளேயிங் ஜேம்ஸ் அப். சயின்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டு ஒன்று எல்லாமே தெரியாமல் உட்காந்துட்டு சும்மா வந்துக்கிட்டீங்க. சும்மா போவோம், சரியா? டைம் இல்லை. இதை பாருங்க. வீடியோ கால் போட்டால் நம்ம காட்டினா முடியும். இது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் பிளேஸு, சரிங்களா? ஒரு இதுக்குள்ளே இருக்கும். அடி இது என்னன்னு தெரியுமா? இதுதான் அந்த ஸ்பேஸில் இது என்னது ஸ்பேஸில் வரப்பாங்க தெரியுமா? அவனுங்க போடுற பேக்கு, அவனுங்க போடுற ஹெல்மெட்டு, அவனுங்க போடுற உடுப்பு.
ஆச்சாமா ஸ்பேஸுக்கு போக போகிறேன்டா. பாப்பா டாட்டா சியூ. எவர் அடே நான் வந்துட்டு ஸ்பேஸுக்கு வந்துட்டேறீங்க. இதான் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற லெப்பு. ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற லெப்பு பெருசாக ஐயா. லெப்பு டேபு. ஆமாம் இந்த இருக்குது இந்த இதில் ஒன் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது. எங்கே பாடுறா இதெல்லாம் இதுடா. வித்தியாசமாக இருக்குடா. அடே இதுகளுக்கு வந்துட்டு அந்த நம்ம அந்த ஸ்பேஸில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்கடா. நம்ம ஸ்பேஸில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்கடா. அங்கே பாடுறா இதுக்குள்ளே இருந்தாக்கா நம்ம ஸ்பேஸில் பறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வானத்தில் இது சட்டலைட்டுக்குள்ளே உட்காந்து இந்த சயின்ஸ் இதுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டேபிள்லாம் ஆடுது. நிலமெல்லாம் ஆடுது. இங்கே பார் கிட்டார்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாம் அந்தரத்தில் பறக்குது. அப்படி செட் பண்ணி வச்சுருக்கு. அட எங்கே பாடுறா அங்கே வச்சிக்க மாதிரியே இங்கேயும் வச்சுருக்காங்க. இது மரமெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றதையும் காட்டுருங்க. அங்கே இப்படி தான் வளர்ப்பாங்களா மரமெல்லாம் ஸ்பேஸில். இங்கே பார் அங்கே ஃபிஷ் டேங்கெல்லாம் இருக்குடா. எப்படி இருக்கிறீங்க? இங்கே பார் கீழே இங்கே மேலே இங்கே பாரு உள்ளுக்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி செஞ்சு வச்சிருக்கு. இங்கே இங்கே பார் மேலே பார். எனக்கு பாடுறா மேலே பாடுறா. இங்கே பார். ஆமாம் ஒரு ஆள் பறக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கானுங்க. எப்படி இங்கே பார் அங்கே பார் மேலே. அட இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் ட்ரைனிங் சிமுலேட்டர். நாம் வந்துட்டு இப்போது இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போ இது வந்துட்டு இப்படி இருக்கா சரிங்களா. இது முன்னால் பின்னால் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சீட்டை. இப்போ சிமுலேட்டர் இதை வந்துட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதோட லாங்குவேஜ் கேட்குது. இது இப்படி திருப்பணும் அப்படின்னாக்கா இங்கிலீஷுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணி விடணும். மூவ் ஜோஸ்டிக் அண்ட் புஷ் பட்டன் ரைட் இப்படி அமைச்சி பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணியாச்சு இங்கிலீஷு. இப்போ கார் வந்துட்டு நம்மகிட்ட இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போக போகுது சரிங்களா. விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட்டா. இப்போ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போகுது. ஜோய்ஸ்டிக் ஸ்டார்ட்டு. நம்ம வந்துட்டு போகிறோம் ரைட்டா. இப்போ அப்படியே போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு இப்படி செலக்ட் பண்ண சொல்லுது ரைட்டு. வண்டியோட சேர்த்து நம்ம போகணும். மூவ் ஜோய்ஸ்டிக் டவுன் அப்பு டவுனு ஓகேங்களா. அது இப்படி திருப்புறோம். வேலை வச்சுட்டு கார் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு புஷ் பட்டனை பண்ணணும்.
அது நம்ம வந்துட்டு புஷ் பட்டனை வந்து நம்ம அமர்த்தினோம் அப்படின்னா இப்படி ஓட்டணும். விழுந்துடுச்சு. இவ்வளோ தான் ஓட்டுறது. ஆனால் நமக்கு ஓட்ட இல்லை, ஓட்ட தெரியலை அப்படின்ட்டு. சரி வேணாம் திரு. சரியா? இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? என்னையா சொல்கிறீங்க? சரி, புஷ் பட்டன் டு கண்டினியூ. ஓகே, புஷ் பண்ணிட்டேன். ஐப்ரோ இப்படி எடுக்கணும். இப்படி தூக்கணும். எப்படி? ஓகே, ஸ்டேஜ் 2 வந்துட்டு ஸ்பீட் அப் டு ஸ்பேஸ். இதுக்குள்ளால போகணுமோ? ஓ ஓ ஓ ஏய் 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 இப்படி 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 அப்படி அப்படிதான் மேலே. யோ 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 யோ. இதோ இது இப்படியான நம்ம எடுத்தான்னாங்க அவ்வளோதான், முடிஞ்சது போச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பறந்துட்டோம் அந்த ஓட்டுக்கலாம். அதுக்குள்ள ஐயோ வந்துட்டோம். ஓனிங் ஓஃப்கோர்ஸா எங்கேயா முடிஞ்சுது. நம்ம கேன்சல் பண்ணிட்டு போவோம். டைம் இல்லை, அடுத்த இடத்துக்குலாம் போகணும். இதை ஓட்டிகிட்டு இருந்தோம்னாக்கா விடிஞ்சிடும். சரிங்களா? 8 மணிக்கு க்ளோஸு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு இடத்த தான் பார்த்துருக்கோம். 6 மணி. நமக்கு வந்துட்டு இன்னும் 2 மணி தேடம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு மிச்ச இடத்துலாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ஆனால் சீரியஸாக நமக்கு வந்துட்டு இது பெஸ்ட்டு பிளேஸுங்க சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே. பாருங்க அப்படின்னா நல்ல இடம், வந்துட்டு போங்க. கட்டாயம் வரணும் இந்த இடத்துக்கெல்லாம். வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. 3 கேடிக்கு பார்த்து எக்ஸிட்டு திறக்காத. ஸோ நம்ம அடுத்தது கீழே வந்து வெளியில் போய் அடுத்த ஸ்பேஸ் போகணும். சரிங்களா? மிச்சது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இன்னும் 6 ஸ்பேஸ் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு அப்போவே ஒரு ஆள் போட்டிருந்துச்சு 6 மணித்தாலும் தேவைப்படும் அப்படின்னு ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. என் கொழுப்பு. அந்த டிக்கெட்டு தரும்போதே சொல்லிடுறாங்க, நீங்கள் இப்போ எங்கே நிற்கீங்க, இப்போ எங்கே போகணும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே. நமக்கு ஒவ்வொரு இடமா போகிறதுக்கே டைம் கால மாட்டிக்குது. வேகமாக நடக்கணும் தாக்கி. வேகமாக நடந்தால் தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து முடிக்கிறது, இல்லாட்டி கஷ்டம். சரிண்ணா? நீங்கள் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்ப்பீங்க. என்ன சொன்னால் 6 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய இடத்த நம்ம வந்து 3 மணி நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் வந்துட்டு முடிஞ்சு நான் யூனிவர்ஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லி எனக்கு இதை விட்டு போகிறதுக்கே போகல. என்னெல்லாம் இங்கே வேலைக்கு தத்தாக்கினாக்கா சம்பளமே எல்லாருக்கும் வேலை படுறானா கூட பார்ப்பேங்க. ஆனால் அந்தளவுக்கு வத்தா இருக்குது. 3 கேடிக்கு செம்ம பிளேஸு. ஸோ எக்ஸிட்டு இப்போ வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு அந்த இடத்தாலே போய் நம்ம வெளியில் போகணும். இப்போ எக்ஸிட். ஓகே, தேங்க்யூ. அதே இடத்துல தான் போகணும். அந்த இடத்துல தான் போகணும். வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு த யூஸ் ஆஃப் த என்டர் சிசி கியூசி. நான் இந்த டிக்கெட்டை வந்து அப்புறமா போடுறேன். உங்களை வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 இடம் இருக்குது. இது வந்துட்டு ஸ்பேஸ் மட்டும்தான். ஸ்பேஸையும் தாண்டி அடுத்த ஒரு இடம் இருக்குது.
ஹியர். ஸோ இது அடுத்த இடம், எக்ஸிட்டு ரைட்டு. இப்போ அடுத்தது வந்துட்டு நாம் போக வேண்டியது. இப்போ லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கா. இப்போ இது தானே அது மேலே ஒரு மாதிரி இருந்துச்சு தானே அது வந்துட்டு. செம்மையா எனக்கு 3 கேடி அவசரப்பட்டு இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இன்னொருக்கா 3 கேடி கொடுத்து வேணா நான் இந்த இடத்துக்கு வருவேன். அந்தளவுக்கு வேர்த்தேன், செம்மையாக இருக்குது. பக்கா 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 பக்கா. எனக்கு நம்ம காசு கொடுத்ததுக்கு 3 கேடிக்கு என்னெல்லாம் காட்டுறானுங்க பார்த்தீங்களா. வேர்த்துங்க, கட்டாயம் வாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குவைத்தில் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க. இன்ஃபர்மேட்டிவ். அதுக்கப்புறம் தியேட்டர் இருக்குது. இதுக்குள்ளே தியேட்டரில் என்ன இருக்கும்? தியேட்டர் போவோமா? தியேட்டரில் என்ன இருக்குது? வேணாம், தியேட்டர் வேணாம். தியேட்டரில் பிற பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மெயினான இடங்களை பார்த்துட்டு போவோம். அடுத்தது வந்துட்டு ஹியூமன் பாடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். இங்கே பாருங்கள், பச்சை பசேல்னு மரத்தெல்லாம் வச்சு வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. நேரில் வந்து பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். நான் இவ்வளோ பார்த்துட்டேன், நிறைய இடத்துலாம் காட்டாமலுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வாரீங்களா? கட்டாயம் வாங்க, சரியா? இடத்துக்கு வரல அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஓகே, ஹியூமன் பாடிக்குள்ளே போகிறோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே. ஓகே, உனக்கு வந்து வெளியே போகணும். No, not coming. Only this much.